வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் எல்லாமே 6 to 10 ஸ்டாண்டர்ட் வரை நம்ம அட்டை டு அட்டை எல்லாமே படித்தாகணும். ஸோ நம்ம இப்போது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்க ஒரு கவிதை பேழை தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு அந்த பாட்டு படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நூல் குறிப்பு, அப்புறம் என்னென்ன யார் யார் எது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாமே படிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதினதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ என்றென்றும் நிலை பெற்ற தமிழே, தோற்றத்தில் மென்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான். எப்பயுமே ஒரு நிலையான இடத்தை பெற்ற தமிழே, ரொம்ப பழமையானதும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணமும் நீதான், இலக்கணம் கொண்டதும் நீதான், காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வலம் வருகிறாய், ஆதிமுதல் எல்லாமுமாய் இலங்குகிற உன்னை தமிழோகியமாக கண்டு மகிழ்கிறோம். ஓகே. ஸோ இது நம்ம ரீட் பண்ணாவே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நூல்வெளி. ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. ஓகே. இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு பூ எப்படி ஒரு மலர்ச்சி அடையுதோ அது ஒரு குழந்தை சிரிக்கிறப்ப இருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அகராதி எதுவுமே தேவைப்படலை, அப்படி தான் பாடலும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை அப்படின்னு சொல்லி நிறைய வடிவங்களில் படைப்புகள் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் ஹைக்கூ, சென்யூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் இருக்கும். நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தனியாக கூட பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஓகே. அடுத்து தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். ஓகே. தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றது தமிழக அரசு நூல் பரிசு பெற்றிருக்காங்க. அப்புறம் இந்த கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது இப்போ ஹியூமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தி, உருது யூ, மலையாளம் எம், இங்கிலீஷ் இ. ஓகே. இந்த மொழியெலாம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது நம்ம நூல் குறிப்பு பார்த்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அவரோட எந்தெந்த வடிவத்தில் கவிதை எழுதினார்னா ஹைக்கூ, சென்யூ, லிமரைக்கூ. ஓகே. அடுத்து வணக்கம் வள்ளுவ அப்படின்றது 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஓகே அந்த நூலுக்கு. ஓகே. ஸோ அது ஒரு கவிதை நூல், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், கவிதை நூல். ஓகே. ஸோ இப்போது பாட்டுக்குள்ளே போயிடலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. ஸோ எப்பயுமே பாட்டோட ஃபஸ்ட்டு 2 லைன், லாஸ்ட்டு 2 லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த தமிழே, எல்லா காலமும் நிலையாக இருக்கிற தமிழே அப்படின்னு சொல்கிறாரு. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். அதாவது என்ன, அகமாய் புறமாய் அப்படின்னா அகநானூறு புறநானூறு அப்படின்னு இலக்கங்கள், அது எப்படி அமைஞ்சுது அப்படின்னு அதை சொல்கிற இலக்கணங்கள். அப்புறம் நிகரில்லா காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த மாதிரி இருக்க காப்பியங்கள் எல்லாத்துலேயும் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி மறுபடி காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. ஏன் இவ்விருட்டென கேட்டவரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதி நட. என்ன சொல்லியிருக்காங்க? மானிட மேன்மையை சாதித்திட, நம்ம உயர்வடையணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா திருக்குறள் இருக்கு இல்லையா, அது மட்டுமே போதும். அது சொல்கிறதையே கேட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயர்வு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும்
புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. நிறைய சமயங்கள் இருக்குது, நிறையா வந்து தமிழேந்தி வளர்த்தது தாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து சித்தர்கள் வந்து நிறைய சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. தீது இருக்கும் அப்படின்னா கெட்ட சிந்தனைகளை விளக்குறது, நிறைய சிந்தனைகளை வந்து சொல்கிறது வந்து அப்படியே நமக்கு வந்து பாயுது அப்படின்னு சொல்கிறாரு. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அதாவது இப்போ வீணை அப்படின்னா இப்படி வச்சு நம்ம இசையை வைப்போமா? ஸோ அப்போ அந்த விரலை மடக்கிக்கிட்டு வீணை வாசிக்கணும் அப்படின்னா விரலை மடக்கிக்கிட்டு இதில் இசையே இல்லை அப்படின்னு வீணையை பார்த்து ஒருத்தன் சொல்கிறது மாதிரி குறைகள் சொல்கிறத விட்டுட்டு நிறையா வந்து தமிழில் நிறையா இது பண்ணி தமிழை வந்து வளருங்க. குறை சொல்லாமல் இருந்துட்டு நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சு தமிழை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப வந்து லைன்ஸ் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சில அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இது அப்படின்னு சொல்லி நம்ம யார் எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டு 2 லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வந்து அதிகமாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிறையா இருப்பது தமிழே. இந்த வரிகள் எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதியது. ஓகே, ஸோ இப்போது இலக்கண குறிப்பு. எத்தனை எத்தனை 2 வந்திருக்கா? அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? அடுக்கு தொடர். விட்டு விட்டு அடுக்கு தொடர். ஓகே, ஏந்தி கடைசியாக ஈல முடிச்சிருக்கா? ஈ அப்படின்னா வினையச்சம். காலமும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இது காலமும் அப்படின்னா காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒற்றுமை. ஓகே, அடுத்து வளர்ப்பாய். வளர்ப்பகுதி இப்பு சந்தி இனிமேல் தானே வளர்க்கணும் அப்படின்னா எதிர்கால இடைநிலை. ஆய் அப்படின்னா முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும். இது வந்து பிங்கள நிகண்டு. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பாருங்கள், இனிமையாக இப்போ பிங்களம் அப்படின்றத வெங்கலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெங்கல பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நல்லா இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் அப்படின்னா பிங்கள நிகண்டு. பிங்களம் வெங்கலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கல பாத்திரத்தில் தண்ணி குடித்தோம் அப்படின்னா இனிமையாக இருக்கும். ஓகே, அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இது அடிக்கடி எல்லாருமே படிச்சிருப்போம், பாரதியார். ஓகே, அடுத்து உலக தாய்மொழி நாள். ஓகே, ஸோ உலக தாய்மொழி நாள் எப்போ அப்படின்னா February 21. ஓகே, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு ரொம்ப ஈஸி. ஓகே, ஈஸி அப்படின்னா இலங்கை, இலங்கை, சி வந்து சிங்கப்பூர். ஓகே, ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் ஓவியம் யார் எழுதுனா அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஓகே, ஸோ இந்த பாட்டு அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.